ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூஜை ரூம் ஆர்கனைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் கச்சாமசான் தான் ஆகிடுது. இங்கே பாருங்கள், என்னுடைய பூஜை ரூம் மேலே இப்படி தான் இப்போதைக்கு இருக்குது. இதை இந்த மாதிரி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என் புருஷர் தான். அவர் தான் எங்கேயாவது கோயில் போயிட்டு வந்தாருன்னா அப்படியே திருநீர் பட்டெலாம் வாங்கிட்டு வந்து அப்படி அப்படியே கொட்டிடுவார். இல்லை பேப்பரில் வாங்கிட்டு வந்து அப்படி அப்படியே மேலே வச்சுருவார் பூஜை ரூம் மேலே. இல்லை பாக்ஸ் ஏதாவது திறக்கிறாருன்னா அதை மூடவே மாட்டார், அப்படியே வச்சுருவார். அது எல்லாம் கொட்டி 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 மேலே எல்லாம் இந்தமாரி குப்பை மாதிரி ஆகிடுது. நானும் எத்தனோ தடவை சொல்லிட்டேன், தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் போடுங்கன்னு. அவர் கேட்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு அவரையும் கூட கொட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற எல்லா திங்ஸுமே இறக்கி கீழே வச்சுட்டேன். எடுத்துகிட்டு இந்த பாக்ஸு இதை வந்து 2-3 கடையில் கேட்டேன். 230 ரூபாய் 250 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் போயிருந்தப்ப இந்த பாக்ஸ் இருந்தது. பார்த்தா 119 தான். அப்புறம் பில்லை வந்து 99 போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல, சூப்பர் சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதில் வந்து விளக்கு திரி, மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட்டுன்னு நம்ம எல்லா கலர்ஸையும் வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸ்லேயே அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு போடுற வளையல் மாலை இதையும் எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் ஏற்கனவே ஒரு பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். எப்படி தான் இந்த மேலே வந்தது தெரில. இது வந்து தசாங்க பவுட்ரு. இதெல்லாம் பூஜை ரூமில் இருக்கிறது சுவாமிக்கு நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து ஒரு இதில் வந்து நான் விளக்கு தெரியலாம் வச்சிடுறேன். அடுத்தது இன்னொரு பாக்ஸில் இன்னொரு இது கபோர்டில் வந்து அம்பாளுக்கு போடுற நம்ம வளையல் மாலையெல்லாம் வச்சிடலாம். அப்புறம் கற்பூரம், இந்த ஊதுவத்தி, இந்த வாசனை திரவியங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சு மாதம் மளிகை சாமான் வாங்கும்போது தான் சாம்பிராணி, ஊதுவத்தி, கற்பூரம் இதெல்லாம் வாங்கிப்பேன். இன்னும் போகணும். போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பேலன்ஸ் இருக்கிற பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணிடலாம். அது வரைக்கும் எம்டியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகல் விளக்கு, பஞ்சகாவிய விளக்கு அதையும் அடுக்கி வச்சுட்டாங்க. அவர் வீடியோ எடுக்க சொன்னால் அவர் வீடியோ எடுக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ எல்லாமே பண்ணு, நான் சொல்ல நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவர் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக பூஜை ரூம் மேலே வந்து எந்த வெயிட்டுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாமி தலையில் வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். சாம்பிராணி வத்தி செம்ம ஸ்மெல் வருவாங்க, அவ்வளோ வாசமாக இருக்கும். இதை பூஜை ரூமில் நம்ம ஏற்றி வைக்கும்போது. அதுவும் 145 தான், 3 பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே நம்மளுக்கு ஸ்டாண்டும் கொடுத்துருவாங்க. இது வந்து நெய் தீபம், ரிலையன்ஸ் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். இந்த நெய் தீபம் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசனை. இதுக்கு முன்னாடி வேற ஒன்று வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ஏற்றி வைக்கும்போது நம்ம பூஜை ரூமே நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து வெண்கடுகு, இதையும் ஒரு பாக்ஸில் கொட்டியாச்சு. கவர்லேயே இருந்துச்சு, ஒரு பாக்ஸில் கொட்டியாச்சு. நம்ம வாரத்தில் ஒரு தடவைனாச்சும் சாம்பிராணி போட்டு அதில் வெண்கடுகு போட்டோன்னா கண்டிப்பாக கண் திருஷ்டிலாம் நீங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வெண்கடுகையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. நேற்று போனப்போ முருகருக்கு இந்த துணிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி இருந்த துணிலாம் வாஷ் பண்ணி காய வச்சு ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன். அதை இப்போ வேறு ஒரு பாக்ஸில் நம்ம மாற்றிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மேலே வெயிட் வைக்கக்கூடாது தான், ஆனால் இடம் இல்லாததுனால இது பூஜை ஐட்டம்ஸ் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஜை ரூம் மேலே தான் க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து வில்வம் பழத்தில் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை காய வச்சு அதில் நம்ம திருநீர் கொட்டி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதை டெய்லி வச்சுக்கும் போது. இது வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தப்போ குலதெய்வம் கோயிலேருந்து கொண்டு வந்த திருநீர், அதை தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது வந்து பாப்பா குழந்தையா இருக்கும்போது கொடுத்த பாலாடை ஞாபகார்த்தமாக வச்சுருந்தேன். இது ஏதோ பூஜைக்காக எடுத்தப்போ அப்படியே மேலேயே போட்டாச்சு போல், வாஷ் பண்ணி வைக்கணும். இந்த பானை வந்து கந்த சஷ்டி அப்போ அம்மா கோயில் போயிருந்தாங்க. வேலூராயப்பட்ட என்னமோ ஒரு ஊர் மறந்துடுச்சு, நெய்வேலி கிட்ட இருக்குது. அங்கே போயிருந்தப்போ அந்த பானை வந்து காவடி எடுத்துகிட்டு வர்றதுல கட்டியிருந்தாங்களாம். அது எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்களாம், அம்மாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது எனக்கு தெரியல, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இது இந்த திரி வந்து மீஷோவில் வாங்கினது தான், நீர் தீபம் போடுறதுக்கு. ஆனால் வேஸ்ட் அது. அப்புறம் இந்த கோலமாவு, அரிசி கோலமாவு கட்டிலாம் எங்கே இருந்ததுன்னே தெரியல. ஏதாவது க்ளீன் பண்ணும்போது தான் புதையல் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதையும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. இந்த பூ விதையெல்லாம் மாடியிலேருந்து க்ளீன் பண்ணும்போது எடுத்து வச்சுருந்தேன், போடணும் நெக்ஸ்ட்டு. ஏன்னா எலி தோன்றதுனால நான் இன்னும் விதையெல்லாம் போடாமல் இருக்கேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. மீதி இவ்வளோ குப்பை பாருங்கள், எவ்வளோ குப்பை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் மேலே அதையும் எல்லாத்தையும் இருக்கிறத டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டு
நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். எப்பயுமே பூஜை ரூம் வந்து க்ளீனாக இருக்கணும். பூஜை ரூம் மட்டும் இல்லைங்க, நம்ம வீடு கிச்சனாக இருக்கட்டும் எல்லாமே க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட வாசமும் இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து என்னுடைய அண்ணன் எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. திருப்பதி போயிருந்தப்போ எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அது அண்ணன் வீட்டில் தான் இருந்தது. அண்ணனுடைய இறப்புக்கு அப்புறம் அம்மா நம்ம கூடயே வந்து இருக்கிறதுனால அங்கே இருந்ததெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அண்ணன் ஞாபகமாக நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இந்த ஃபோட்டோ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்த உடனே தான் எனக்கும் கல்யாணம் கொடுச்சி. அதனால் இது ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படியே வச்சுருக்கேன். இந்த பெல் வந்து அண்ணன் வந்து சபரிமலைக்கு போகும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது என்ன பண்ணணும்னு தெரில, அதனால் அதுவும் அப்படியே பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன் ஒரு ஞாபகார்த்தமாக. அப்புறம் புக்கு பகவத்கீதை, கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் புக்கெலாம் இருந்தது. அதையும் டஸ்டெல்லாம் தொடச்சிட்டு அதையும் க்ளீனாக மேலே வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் மேலே ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் எல்லாத்தையும் கழிச்சு கஜாமச்சான் தான் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி வைப்போம். அப்பப்போ அவங்க கழிச்சு போட்டுட்ருப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கடைசியாக பூஜை ரூம்லேயும் சுவாமிக்கு வச்சிருந்த பூக்கள்லாம் காஞ்சி போயிருந்தது. இந்தமாரி காஞ்ச பூக்கள் சுவாமிக்கு இருக்கவே கூடாது, நம்ம உடனே எடுத்துடணும். நானும் இன்றைக்கி எடுத்துட்டு ஈவினிங் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால செவ்வாய் பூஜை பண்ணிட்டேன். நைட்டு 8 to 9. அவ்வளோதான், பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.